தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று சென்னை வருகிறார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தல் அறிவிப்பு ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக தயாராகி வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையமும் தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு இன்று சென்னை வருகிறது. மதியம் 2 மணிக்கு சென்னை வரும் குழுவினர் தனி விமானம் மூலம் புதுச்சேரி செல்கின்றனர். அங்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்துவிட்டு மாலை 6 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். தொடர்ந்து நாளை காலை அங்கிருந்து புறப்பட்டு 11 மணிக்கு சென்னை வருகின்றனர். முதற்கட்டமாக தலைமைச் செயலர், டிஜிபி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை, வருமான வரி, சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டபின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு அன்றைய தினம் மாலை டெல்லி செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாட்கள் பயணமாக நேற்று மதியம் கன்னியாகுமரிக்கு வந்த முதலமைச்சர் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள்புரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட 90 வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். அப்போது வீடுகளை பார்வையிட்டு முகாம் வாழ் தமிழர்களுடன் கலந்துரையாடினார். வீடெல்லாம் எப்படி கட்டி தந்திருக்கு, நல்ல வசதியா இருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. நல்ல வசதியா கட்டி தந்திருக்கிறாங்க, நல்ல மாதிரி இருக்குது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நீங்க கொடுத்த உதவியால எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். எங்களுக்கான ரேஷன் நிதி இல்ல, அதை பாருங்கன்னு சொன்னா அவரு அதை நான் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நாகர்கோவில் புத்தளம் கல்லடி விளைவில் அமைக்கப்பட்டுள்ள மு.க. ஸ்டாலின் படைப்பகம் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார். நாகர்கோவில் வேப்பமூடு பூங்காவில் 50 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள பொன்னப்ப நாடார் முழு உருவ சிலையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வரும் 1ஆம் தேதி மதுரை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து மதுரையில் வரக்கூடிய 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். அதற்காக பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு விமானம் மூலமாக சென்னை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். மார்ச் 1ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி செல்லக்கூடிய அவர் அங்குள்ள ஏர்போர்ட் மைதானம் என்ற இடத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பிறகு மதியம் 2 மணியளவில் ஹெலிகாப்டர் மூலமாக தஞ்சாவூர் ஏர்போர்ட்ஸுக்கு வருகிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்திற்கு சென்றடைந்து அங்கிருந்து பொதுக்கூட்டத்திற்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணியளவில் மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று வழிபட உள்ள பிரதமர் நரேந்திர மோடி மாலை 6 மணியளவில் விமானம் மூலமாக டெல்லி திரும்புகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் 2 கட்டங்களாக அதிமுகவின் 10 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் 3ஆம் கட்டமாக 6 வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று வழங்கப்பட்டு வரக்கூடிய பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது. உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்குவது குறித்தும் பிற வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுவோம் என்பது குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 3ஆம் கட்டமாக 6 வாக்குறுதிகளை அறிவித்தவர் மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000ஆக உயர்த்தி தரப்படும் என்றார். மேலும் கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அதிமுக தெரிவித்துள்ளது. நகர பகுதியில்
நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கு பதிலாக வரியை உயர்த்தாமல் இருக்கலாமே என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். இந்த 10,000 ரூபாய் ஒரு முறைதான் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். புதிதாக கட்சி தொடங்கியுள்ள சசிகலா கட்சி பெயரை பின்னர் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக இருந்த சசிகலா புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் மாநாட்டை சசிகலா நடத்தினார். அதில் உரையாற்றிய அவர் புதிய களத்தை காணப்போவதாக கூறி புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். புதிய களத்தை காணப்போகிறோம், ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். தனது கட்சியின் கொடியையும் பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார். கருப்பு வெள்ளை சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு கொடியாக பட்டொளி வீசி பறக்கும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதைத் தொடர்ந்து சசிகலாவின் காரில் இருந்து அதிமுக கொடியை அகற்றிவிட்டு புதிய கட்சியின் கொடி பொருத்தப்பட்டது. முதலமைச்சராக்கி வைத்துவிட்டு சென்ற தன்னை ஒரு காகிதத்தை கசக்கி போடுவது போல் தூக்கி போட்டதாக எடப்பாடி பழனிசாமியை சசிகலா விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் பசும்பொன்னில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கூட்டத்தில் உரையாற்றியவர் பெங்களூரு சிறையில் தனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார், அது அம்மா இங்க மாத்திக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போறோம், நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலாம். நான் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். போயஸ் கார்டன் வீட்டில் தங்கக்கூடாது என்பன உட்பட 14 நிபந்தனைகள் தனக்கு விதிக்கப்பட்டதாகவும் வேதனையுடன் கூறினார். நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள